என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அஸ்வினை நீங்க கொஞ்சம் டாப்ல ப்ரமோட் பண்ணுங்க. வாட் அஸ்வின் டாப்ல ப்ரமோட் பண்ணுவாங்க, விளையாடி இருக்காரு தலைவா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ்க்கு வந்து டாப் தி ஆர்டர் போய் அவங்க வந்து மூழ்காம காப்பாத்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஸ்ட்ரைக் ரேட் 100 வைக்கிறாரு அஸ்வின். ஒய் நாட் யூ கோ ஃபார் அஸ்வின் நான் கேட்பேன். ஏன்னா செகண்ட் டவுனா நீங்க அஸ்வினை போகும்போது நீங்க விஜய் சங்கரையே கொஞ்சம் கீழே இறக்க முடியும். விஜய் சங்கர் இஸ் நாட் அ கிரேட் ஹிட்டர், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு நேம்ட் ஹிட்டர் கிடையாது. பட் ஸ்டில் he can do well from 14 to 16 to 18 overs. அந்த டைட்டில் அவரால் ரொம்ப டீசெண்டா ஹிட் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் திடீர்னு நடுவில் ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணாரு. ஒரு மேட்ச், ஒரு குரூஷியல் குவாலிஃபைங் மேட்ச் வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே காரணமா அந்த விசேஷம். ஜடேஜா அகைன் அந்த அதர் சைட் அவருடைய ஹிட்டிங் டேலண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்ற ஒரு பெரிய கன்சர்ன். பட் மறுபடியும் அவரே ஒரு 17th ஓவர் மேல வந்தாருன்னா he can do a good role. நீங்க பாத்தீங்க T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் ஒரு குரூஷியல் 20 to 22 ரன்ஸ் அவர் வந்து ஒரு 16 பால் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு குரூஷியல் மூமெண்ட்ல. சோ அவரும் தூபேவும் பார்ட்னர்ஷிப் போடும்போது நீங்க சொல்ற அந்த ஒரு சின்ன பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த தோனி அவர் ஃபிட்னஸ் தான் ப்ராப்ளம். அவர் ஃபிட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா வயசு பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரே 17th ஓவர் வந்தா கூட சமடி அடிக்கிறார். ஸோ யூ ஹேவ் 3 பிளேயர்ஸ் ஆன் தட் லெவல். அஸ்வினை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அவங்க வரத்துக்கான அந்த ஒரு டைமை கொஞ்சம் டீசலேட் பண்றது புத்திசாலித்தனம்.